தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் பிக் பாஸ் பிரபலம் டாக்டர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பிபிடி அவர்களை கீழ்ப்பாக்கம் காவல்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்திருப்பது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான், தயவு செஞ்சு சார் அவனை காவல் நிலையத்துக்கு கூட்டு போய் விசாரணை அப்படிங்கிறது பண்ணாதீங்க, அவனை ரிமாண்ட் பண்ணி புழல் சிறையில் அடைக்காதீங்க, கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருங்க. அந்த நல்ல காரியத்தை மட்டும் இந்த காவல்துறை அதிகாரிகள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம், டே வேணாண்டா, காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவே புகார் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸுக்கு போய் நிக்காத, டிஎஸ்பி ஆபீஸ்க்கு போய் நிக்காத, சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பாத, நீ பண்றதெல்லாம் ஃப்ராடுத்தனம் மொள்ளமாரித்தனம், நீ தொக்கா மாட்டுவ, நீ எப்படா மாட்டுவன்னு காவல்துறை அதிகாரிகள்லாம் பொறி வச்சு காத்துட்டு இருப்பாங்க. நீ சிக்கிறப்ப காவல்துறை உன்னை காயடிக்கும், வேண்டாம் அப்படின்னு இந்த தர்பூசணி திவாகரை நம்ம தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா இவன் கேட்கற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த ப்ரோவோக் யூடியூப் சேனலுக்கு இவன் பேட்டி கொடுக்க போனப்பவே ஒரு மோட்டிவோட தான் போனான். கானா வினோத்தும் இந்த மாதிரி மாக்காப்பாவும் என்னை தாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தொடர்ந்து அவனுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் யூடியூப்லையும் பரப்பிக்கிட்டே இருந்தான். இந்த ப்ரோவோக் யூடியூப் சேனல்ல வாங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டப்போ நேரில் வந்த இந்த தர்பூசணி திவாகர் இவன்ட்ட வந்து ஆதாரத்தோடு அறந்தாங்கி நிஷா உங்களை பொம்பளை பொறுக்கின்னு சொல்றாங்க, நீங்க குக் வித் கோமாளி செட்ல பெண்கள்கிட்ட சில்மிஷத்துல ஈடுபட்டீங்கன்னு சொல்றாங்க, அதனால தான் கானா வினோத்தும் மாக்காப்பாவும் உங்களை தாக்க வந்திருக்காங்க, ஆனா அவங்க உங்களை தாக்கவே இல்லை, நீங்க தாக்கிட்டாங்க அப்படின்னு கொசு கடிச்ச காயத்தை கொண்டு போய் நசரத்துப்பேட்டை காவல் நிலையத்துல காட்டி, இந்த பாருங்க மாக்காப்பா வந்து என்ன இரும்பு ராடால தாக்கிட்டாரு அப்படின்னு கொசு கடிச்ச காயத்தை கொண்டு போய் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட காட்டி அவங்கள வந்து டென்ஷன் ஏற்றி விட்டுருக்கான். ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா இரும்பு ராடை வச்சு தாக்கினா எப்படி இருக்கும், கொசு கடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற வித்தியாசம் கூடவா தமிழக காவல்துறைக்கு தெரியாது? அப்பவே இவனை வான் பண்ணி அனுப்பிட்டாங்க, தம்பி வேணாம், நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, மூடிட்டு போயிருன்னு எச்சரிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அப்பயே அவன் திருந்தின பாடு இல்லை. ப்ரோவோக் யூடியூப் சேனல்ல என்னை பேட்டின்னு வர வச்சு என்னை அடைச்சு வச்சு சித்திரவாதம் பண்றாங்க, என்னை வந்து கொலை முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யை ஒரு அவதூறை அவனோட யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் பகிர்ந்திருந்து ப்ரோவோக் யூடியூப் சேனல் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை மேலேயே இந்த சிவகார்த்திகேயன் வந்து ஒரு திரைப்படத்துல காவல்துறை அதிகாரியே கூட்டு வந்து கோர்ட்ல நிறுத்திடுவார். அது போல தன்னை சிவகார்த்திகேயனாக உணர்ந்து கொண்ட இந்த தர்பூசணி திவாகர் இன்ஸ்பெக்டர் முருகன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் என்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவே சிஎம் செல்லையும் கமிஷனர் ஆபீஸ்லயும் புகார் அளிக்கிறான். ஒரு வீடியோவும் சீஃப் மினிஸ்டருக்கு போடுறாரு. இவரு சீஃப் மினிஸ்டர் சார், உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய புகாரை கிழிச்சு போட்டுட்டு இந்த ப்ரோவோக் யூடியூப் சேனல் கிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காம வந்து காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க மீது நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு காவல்துறைட்டே புகார் அளிக்கிறார். காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சிஎம் விஜய்க்கு வந்து இவர் கோரிக்கை வைக்கிறார். நாளைக்கு இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு முதல்ல கானா வினோத் அதுக்கப்புறம் மாக்காப்பானந்து குக் வித் கோமாளி செட்ல என்ன தாக்கிட்டாங்கன்னு போயிட்டு ப்ரோவோக் யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்க போனானா, அங்க பேட்டி கொடுக்க போனப்போ நெறியாளர் வந்து இவனை காரி துப்புற மாதிரி ஒரு கேள்வி கேட்டதும் டென்ஷன் ஆகி அங்க ப்ரோவோக் யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய கேமராவை அடிச்சு உடைச்சானா, அதுக்கப்புறம் ப்ரோவோக் யூடியூப் சேனல்ல என்ன அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு காவல் நிலையத்துல மறுபடியும் புகார் அளிச்சானா கீழ்ப்பாக்கத்துல. அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலேயே என்னுடைய புகாரை கிழிச்சு போட்டுட்டாங்கன்னு கமிஷனர் ஆபீஸ்ல போய் புகார் கொடுத்தானா, அதுக்கப்புறம் சிஎம் செல்ல புகார் கொடுத்தானா, அடுத்து இவன் என்ன பண்ணுவாங்கிறது காவல்துறைக்கு மிக நன்றாக தெரியும். என்ன பண்ணுவான்னா, முதலமைச்சர் விஜய் கிட்ட நான் வந்து முறையிட்டேன், அவருக்கு நான் வந்து வீடியோ போட்டேன், அவருடைய சிஎம் செல்லுக்கு வந்து 2 காவல்துறை அதிகாரிகளை பணியிட நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன், ஆனா விஜய் அவர்கள் வந்து எனக்கு நியாயம் கொடுக்கல, அதனால விஜய் அவர்களுக்கு எதிராக தக்க நடவடிக்கை, இந்த சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக தக்க நடவடிக்கையை எடுக்கணும்னு நாளைக்கு இவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய்க்கு எதிராகவே வழக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்னு என்ன நிச்சயங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. காவல்துறை பார்த்துச்சு, சரி தம்பி நீ அப்படி யோசிக்கிறியா, நாங்கள் எப்படி யோசிக்கணுமோ அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து ப்ரோவோக் யூடியூப் சேனலை சேர்ந்த ஒரு ஊழியர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டினதாக இவன் மேலே ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவன் பேட்டி கொடுக்க போன இடத்துல
கெட்ட கெட்ட வார்த்தையில ரொம்ப கேவலமா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இவன் பேசினா அப்படின்ற வழக்கும் இவன் மேல இருக்கு. அந்த வழக்குங்கிறது விசாரணையில இருந்தது. அந்த கேஸ்ல இப்ப திவாகரை காவல்துறை கைது அப்படிங்கிறது பண்ணியிருக்கு. இவனை மாதிரி ஆளெல்லாம் ஒரு 15 நாள் உள்ள வச்சாதான் மூடிக்கிட்டு இருப்பானுங்க. பப்ளிசிட்டிக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? கானா வினோத் மேல நீ மாக்காபா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த வரைக்கும் ஓகே, ப்ரோவோக் யூடியூப் சேனல் மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த வரைக்கும் கூட ஓகே. நடவடிக்கை எடுக்கலன்னு எப்ப நீ இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டருக்கு எதிராக முதலமைச்சர் வரைக்கும் போய் முறையிட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னியோ, அன்னைக்கு நீயே ஆப்ப தேடி ஏறி உக்காந்துக்கிறடா தம்பி. வேண்டாம், இதை செய்யாத. இதை செஞ்சேன்னா கண்டிப்பா இதற்கான எதிர்வினைகளை இந்த தர்பூசணி திவாகர் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நம்ம வீடியோ போட்டு 2 நாளுக்குள்ள ஆகல, அதுக்குள்ள காவல்துறை இந்த தர்பீஸை கைது பண்ணி பிதுக்கி இருக்கிறதாக நமக்கு தகவல் அப்படிங்கிறது கிடைக்குது. இவனை காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. ஆனா காவல்துறைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு இவனை நம்ம சிறையில் அடைக்கிறதா இல்ல கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் அடைக்கிறதா, இவனை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? இவனை சிறையில் அடைச்சோம்னா வெளியில மறுபடியும் சிறையில் நடந்த கொடுமை, சிறையில் என்ன இந்த காவல்துறை அதிகாரி என்னை தாக்கிட்டாரு, சிறையில் என்னுடைய உயிருக்கு ஆபத்து, சிறையில் என்னை கொலை முயற்சி பண்ணாங்க அப்படின்னு வெளியில வீடியோ போடுவானே. இவனை சிறைக்கும் அனுப்ப முடியாது. வேற என்னதான் பண்றது? பேசாம கீழ்ப்பாக்கத்துல தானே நம்மளோட போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இவன் லூசுன்னு சொல்லி கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல 1 வருஷம் இவனை சேர்த்து விட்டா என்ன அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்றதுதான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த விஷயத்துல திவாகர் மேல மட்டும்தான் தப்பா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நமக்கு எழுந்திருக்கு. ஏன்னா இந்த திவாகர் அப்படின்றவன் ப்ரோவோக் யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு ஊழியரை 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டினா அப்படிங்கிறத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் எத்தனையோ யூடியூப் சேனல்களுக்கு போய் பேட்டி கொடுத்துருக்கான். 5000 10,000 வாங்குவான், அது நமக்கே தெரியும், காசை வாங்கிட்டு தான் பேட்டி கொடுக்குறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு போற செலவு அதெல்லாம் அவன் வாங்கிக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் 1 லட்சம் ரூபாய் கேட்டு ப்ரோவோக் டிவியுடைய ஊழியரை இவன் மிரட்டினா அப்படிங்கிறது தான் நம்பும்படியாக இல்லை. ஆனால் காவல்துறை அப்படிதான் வழக்கு அப்படிங்கிறது போடும். நீ காவல்துறை அதிகாரிகளே மிரட்டுற, ஒரு சிஸ்டத்தையே நீ சேலஞ்ச் பண்ற அப்படின்னா எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க உனக்கு காட்ட தானே செய்வாங்க. நமக்கு வாய் இருக்குன்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம், நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தர்பூசணி திவாகர் போன்றவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா இவனெல்லாம் எப்பயோ தூக்கி உள்ள வச்சிருக்கணும். 15 நாள் கழிதுன்னாதான் இவனை மாதிரியான ஆட்களுக்கு ரியாலிட்டிங்கிறது புரியும். நம்ம ஹீரோ இல்லை, ஜீரோ தான், நம்ம அவ்வளோ பெரிய இது கிடையாது அப்படிங்கிறது அப்பதான் அவனுக்கு புரியும். ஏன்னா சிறையில தான் சிந்தனை பிறக்கும்னு சொல்லுவாங்க. 15 நாள் கழிதுன்னும் போது தான் ஆகா அப்படியா நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது போல இருக்கு, அப்படி பேசினா இப்படிதான் கைது பண்ணி நம்மளை காயடிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு மூடிக்கிட்டு இருந்திருப்பான். கீழ்ப்பாக்கம் காவல்துறை அதிகாரிகள் தர்பூசணி திவாகரை கைது செய்திருக்கிறதாக தகவல் அப்படிங்கிறது கிடைத்திருக்கு. அது 100க்கு 100 உண்மை, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. காவல்துறை அதிகாரிகள் அவன்கிட்ட விசாரணை நடத்திட்டு அவனை வெளில விட போறாங்களா இல்ல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜட்ஜு கிட்ட காட்டி 15 நாள் ரிமாண்ட்ல அவனை கழிதிங்க வைக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மக்களாகிய நீங்க தர்பீஸ் திவாகரை தமிழக காவல்துறை அதிரடியாக கைது செய்திருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.